ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மசாலா வேர்க்கடலை பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் முதல்ல நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கணும். இது வறுத்த வேர்க்கடலை எடுக்கக்கூடாது, பச்சையாக இருக்க வேர்க்கடலை தான் நம்ம எடுக்கணும். வேர்க்கடலை சேர்த்துட்ட பிறகு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம கலருக்காக ஃபுட் கலர் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ரெட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அடுத்து சூடாக காய்ச்சின எண்ணெயை சேர்த்துக்கணும். கடலெண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரே அடியாக தண்ணியை சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு பொரிச்சு எடுக்க. மசாலா வேர்க்கடலையை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு வேர்க்கடலை போட்டு பார்க்குறேன். இன்கேஸ் அது மேலே எலும்பி வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லி கரண்டியை வச்சு ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த ஜல்லி கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வேர்க்கடலையாக நீங்கள் வச்சு நீங்கள் இந்த எண்ணெயில் டிப் பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு எண்ணெயிலே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். நீங்கள் எண்ணெயிலே டைரெக்டாக போடுறப்போ மேலே எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஸோ ஜல்லிக்கரண்டியில் வச்சு செய்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி எடுங்க. அதுவாக வெளியில் வரும் வேர்க்கடலை இந்த எண்ணெயிலேருந்து. இந்த ரெசிபி செய்கிறப்போ அவசரப்படாமல் பொறுமையாக பேட்ச் பை பேட்சாக நம்ம போட்டுக்கலாம். மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க. இப்போ நான் தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போது இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரும். எலும்பி வந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக வேக ஆரம்பிக்கும். நீங்கள் போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா நமக்கு மசாலா எல்லாம் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் போட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. ஸோ நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஈவனாக நல்லா வேகும் இந்த மசாலா வேர்க்கடலை. அதே போல் இந்த ரெசிபி செய்கிறப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. இதை பார்த்து பக்குவமாக செய்யுங்க. ஏன்னா இது எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு மசாலா வேர்க்கடலை. இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். சொத்த வேர்க்கடலையை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்த பேட்ச் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன். நான் இது ஒன்று ஒன்றா கையிலேயே போட்டு எடுக்கிறேன்.
ஜல்லிக்கரண்டியில் போடாமல். ஸோ இதே மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த வே வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த வே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று ஜல்லிக்கரண்டியில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலே ஒன்று ஒன்றா வேர்க்கடலை வந்து எண்ணெயில் போடுறது. போட்டுட்டு இப்போ நல்லா வந்து திருப்பி விடுவோம். இது வந்து ஈவனாக நல்லா வேக வைப்போம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துடும். இது பார்த்திங்கன்னா போட்ட ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து தயாராகிடும். ஸோ கிட்டே இருந்து நம்ம வந்து இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் வேர்க்கடலையும் நமக்கு தயாராகிடுச்சு. ஸோ மீதம் இல்லை மற்ற வேர்க்கடலை எல்லாமே நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலே. ஃபைனலாக நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பூண்டை மட்டும் தட்டி எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ஜல்லிக்கரண்டிலேயே வச்சு இது வந்து குறைஞ்சது 1 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும். இந்த பூண்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிச்ச பூண்டை வந்து மசாலா வேர்க்கடலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இன்கேஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வந்து வறுத்து இந்த மசாலா வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலே வந்து சிம்பிளாக ஈஸியாக மசாலா வேர்க்கடலை வந்து எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸு. டீயோ காஃபியோ இதனோட வச்சு குடிக்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.